சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஃபுட் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் வரப்போகுது எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு என்னுடைய ஸ்ரீதேவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னோட பர்சனலாக என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஹோட்டல்லையும் டீ கடையிலையும் ஃபுட்டு எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். லைசன்ஸ் எடுங்க, ஃபுட் லைசன்ஸ் எடுங்க, ஃபுட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுக்கணும். எல்லா கடைகள்லையுமே ஹோட்டல்லையும் இல்லை, டீ கடையில், இந்த பஜ்ஜி போன்ற இருக்கிற கடை, ஃபுட்டு எங்கெல்லாம் விற்கிறாங்க, ஃபுட் ஐட்டம், சாக்லேட்ஸு, அந்த ஐட்டம் எல்லா இடத்துலையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபுட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஒரு 10-20 பேர் உட்கார வச்சு, அந்த ஹோட்டலில் இருக்கிற இல்லையா, அவங்க ஓனரோ வேலை செய்கிறவங்க உட்கார வச்சு சுகாதாரமாக எப்படி உணவு தயாரிக்கிறது, சுகாதாரமாக எப்படி மக்களுக்கு கொடுக்குறது அப்படின்றத விழிப்புணர்வு பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பரில் போண்டா பஜ்ஜி கொடுப்பாங்க, அது கொடுக்காதீங்க, தட்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோம். இது வந்து ஒவ்வொரு மாவட்டமும் நாங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் கண்ட்ரோலில் ஒரு 3000 என்ஜிஓ இருக்குது. ஸ்ரீதேவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கண்ட்ரோல்னா எங்களுடைய அமைப்பில், கூட்டமைப்பில் தமிழ்நாடு என்ஜிஓ குரூப் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு பண்ணுறோம். ஃபுட் லைசன்ஸ் பற்றி விழிப்புணர்வு, மக்கள் எப்படி என்ன சுத்தமான என்ன, ஏதாவது ஃபுட்டு பற்றி ஏதாவது குறை என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் விழிப்புணர்வு பண்ணுறோம். ப்ளஸ் ஃபுட் லைசன்ஸ் பற்றி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறோம். நாங்களும் ஒரு 100 பேருக்கு சொல்லி ஃபுட் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறோம்.